ரெட்மி 8A மொபைலு. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்ச மாதிரிலாம் தெரியல, ஃபுல்லாக சென்டர் ஃப்ரேம் எல்லாமே டேமேஜ்டு. இப்போ இந்த மொபைலுக்கு வந்து ஸ்க்ரீன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்க டிஸ்பிளே மட்டும் டேமேஜ்னால் நம்ம எது வேணாலும் மாற்றிக்கலாம். பட் ஃப்ரேம்ன்றது இந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா, அலுமினியத்தில் இருக்கும். இந்த ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக செட்டாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து டிஸ்பிளே மட்டும் மாற்றி கொடுங்க சார், ஃப்ரேம் நல்லா தானே சார் இருக்குது அப்படின்வாங்க. ஃப்ரேம் பெண்டு அப்படின்றது பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபோனே வளைவாக இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஃபோன் வளைவாக இருக்கும். இந்த மாதிரி வளைவை நம்ம எடுத்து சரி பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்பிளே உட்கார வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு சில மாடலுக்கு ஒரு சில ஃப்ரேம் பெண்டுக்கு மட்டும்தான் அது செட் ஆகும். எல்லா ஃபோனையும் எல்லா ஃப்ரேமையும் வந்து நம்ம பெண்ட் எடுத்து போடலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா ஃப்ரேமில் வந்து ஒரு சில இடங்களில் கிராக் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் புது டிஸ்பிளே வைக்கும்போது புது டிஸ்பிளேவை உடச்சி விட்ரும். இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செலவை கம்மியாக ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஃப்ரேமை மாற்றாமல் டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளில் டிஸ்பிளே வந்து ஒன்று எந்திரிச்சு தனியாக வரும், அப்படி இல்லைன்னா கிராக் விழுக ஆரம்பிக்கும், இல்லாட்டி டச்சும் இருக்காது, இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ இது ஃபுல் செட்டாக நம்ம கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். இதை மாற்றுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரேம் தனியாக வரும், டிஸ்பிளே வந்து தனியாக வரும். அதனுடைய ஃப்ரேமு நீ கேட்டையில ஃப்ரேம்னா என்னென்ன, இதுதான் ஃப்ரேமு சரியா. இது டிஸ்பிளே மட்டும்தான். இதை மாற்ற அதுக்கு தான் வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை ஆளுக்கு தான் வீடியோவே போடுறேன். கரெக்டாக இப்போ மணி எத்தனை, 4 5:30 வா, கரெக்டாக இருக்கும். 8:30 அடைச்சிருவேன். இல்லை வந்து கூட கொடு. இந்த ஃப்ரேம் மாற்றும் போது புது டிஸ்பிளேவையும் ஃப்ரேமையும் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும், எந்த ஒரு பெண்டும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா புது ஃப்ரேம்லேயுமே பெண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ ஃப்ரேம் பெண்டு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். நம்ம புதுசு வாங்கணும்னு அப்படியே ஏற்றிடக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரேமில் உள்பகுதியில் இருக்க ஸ்க்ரூ ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கையை இப்படி வச்சு தடவி பார்க்கணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கினோடனே டிஸ்பிளே ஏற்றுவாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரூ ஹோல் பார்த்தீங்கன்னா வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கும். அப்போ டிஸ்பிளே வச்சுட்டு நீங்கள் ஃபிட்டிங் போட்டிங்கன்னா டிஸ்பிளே உடச்சி விட்ரும். அதனால் அந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு கத்தி மாதிரி வச்சு அதை ஃபுல்லாக எடுத்து விடணும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து விடணும். இல்லை அப்படின்னா புது டிஸ்பிளேவை போட்டு தள்ளிடும். கஸ்டமருக்கு கைக்கு போனதுக்கப்புறம் பிரச்சனையாகும். அவங்க வந்து சொல்லும்போது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. எந்த இடத்துலையும் எந்த ஒரு வடுமும் தட்டலை அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் இதை பேஸ்டிங்கே பண்ணணும். இல்லை அப்படின்னா புது டிஸ்பிளேவை நீங்கள் ஃபிட் பண்ணும்போதே உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இருந்து வால்யூம் கண்ட்ரோலர், போர்டு, பேட்ரி எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும். இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். பேட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர் ஸ்பீக்கரு, ரிங்கரு, சென்சாரு. முக்கியமாக சென்சாரை மாற்றணும். சென்சாரை மாற்றாம விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் பேசும்போது லைட்டிங் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பவர் சுவிட்சு, இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி தான் ஆகணும். இந்த பேட்டரியை ரிலீஸ் பண்ணுறதுன்றது ஒரு சிம்பிள் மெத்தட்லாம் கிடையாது, கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பேட்டரி ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டரியை வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எடுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் ஒரு கருப்பு கலர் ட்ராப் இருக்கும். அது நாளான மொபைலாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப நாள் ஆயிருந்து அப்படின்னா அந்த ஸ்ட்ராப் ஒர்க் ஆகாது, பிஞ்சிரும். நீங்கள் இந்த வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராப் அந்துராமல் வந்துச்சுன்னா அழகாக நீங்கள் ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்துருச்சு.
இதுமாதிரி வந்துருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. கெமிக்கல் வச்சு தான் நம்ம வெளில ரிலீஸ் பண்ண முடியும். பேட்டரி ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராப் கட் ஆகாமல் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. சப்போஸ் கட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் கம்பி உள்ள விட்டு நின்பனீங்கன்னா பேட்டரி அடியாயிரும். ஒரிஜினல் பேட்டரிலாம் கிட்டத்தட்ட 1500க்கு தொட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சீட்டை நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே அடித்து மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிப்பை வந்து உள்ளே தள்ளிட்டிங்கன்னா பேட்டரியே இப்போ எந்த டேமேஜ் இல்லாமல் எடுத்தாச்சு. இந்த ஸ்ட்ரிப்பு தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்றது. இது ஊறி போயிடுச்சு அப்படின்னா வராது. ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த வெயிலில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். இப்போ இதை எடுத்துட்டோம். இதில் இருக்க பசை உங்களுக்கு தெரியும், 2 பக்கமே பசை இருக்கும். இதுக்கப்புறம் இதில் இருக்க வைப்ரேஷன் மோட்டார் ஸ்பீக்கர்ஸ்லாம் கழட்டணும். இதுதான் வைப்ரேட்டர் மோட்ரு. நம்ம ரிங் பஸ்ஸர் ஆன் பண்ண உடனே கிருன்னு அடிக்கும் மோட்ரு ஓடும் பார்த்திங்களா, அதுதான் இது. இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் எடுத்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இதை மாட்டாமல் விடலாம், அதை மாட்ட விடலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து சென்சாரை எடுக்கணும். சென்சாரு, ரிங்கரு. சென்சார் எடுக்கிறதா இருந்தால் டிஸ்பிளேவை நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல இருக்கும் சென்சாரு. அதிலிருந்து கரெக்டாக எல்லா ஸ்டெப்பையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த இடத்துல லைட்டாக பேஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணணும். இல்லைன்னா கரெக்டாக உட்காராது, இடம் மாற ஆரம்பிக்கும். ஃபோன் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு.